A warm welcome to my video. I'm A. Kavya, second year B.Ed, Shakti Institute of Teacher Education and Research. Today we are going to see the co-paper Assessment for Learning. Reforms in Assessment. Bringing in appropriate changes in the evaluation system, facilitating comprehensive assessment of students' learning achievement by adapting multi-dimensional assessment of learning is known as reforms in assessment. அதாவது இப்போ இருக்க சிஸ்டமில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயம் அதுக்கு அடாப்ட் ஆகிற ஏற்ற மாதிரியும் இருக்கணும். அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அசஸ்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணணும். பல்வகையான விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதை நம்ம அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி செஞ்சு அதை அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி ஏற்றுக்கிற மாதிரி வச்ச பிறகு கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை வந்து ஏற்படுத்த முடியும். இதுதான் வந்து ரிஃபார்ம்ஸ் இன் அசஸ்மெண்ட். இப்போ இருக்கிற கரண்ட் சிஸ்டமில் சேஞ்சஸ் கொண்டு வர்றதான் வந்து ரிஃபார்ம்ஸ் இன் அசஸ்மெண்ட். Mudaliar Education Commission to National Policy on Education, various committees and commissions have suggested various examination reforms. இப்போ இருக்க நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனுக்கு, அதாவது 1986 அந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனுக்கு முதலியார் எஜுகேஷன் கமிஷன் 1952 54 வரைக்கும் இருந்த அந்த கமிஷன் வந்து ஒரு வேரியஸ் கமிட்டிஸ் மூலிமாவும் கமிஷன்ஸ் மூலிமாவும் வந்து நிறைய எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் எக்ஸாம் சிஸ்டம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி செமஸ்டர் வைஸ் சிஸ்டமாக வந்து கொண்டு வரணும். அடுத்து கண்டினியூஸ் இன்டர்னல் எவால்வேஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு சூட்டபிள் ஃபீட்பேக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்படி வச்சோன்னா அவங்களோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது ரெண்டாவது. தேர்டு ஒன் என்னென்னா, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்ஷன் எவால்வேஷன் சிஸ்டம் மூலிமா வந்து பாடம் சார்ந்த கொஷின்ஸாகவும் இருக்கலாம், பாடம் சாராத கொஷின்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேட்கணும். அப்படி கேட்டு அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இது மூணாவது. ஃபோர்த் என்னென்னா வந்து குவிஸஸ், நிறைய அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்கள வந்து செய்ய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ, ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க செய்யணும். அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிட்டன் எக்ஸாம்ஸோட வந்து ஓரல் டெஸ்ட்டும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் சேர்ந்து வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணணும். அவங்க எப்படிலாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஒரு கியூமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸில் வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து நம்பர் ஆஃப் எஸ்ஏ டைப் கொஷின்ஸை வந்து சப்ஜெக்டிவ் சார்ந்த கொஷின்ஸை வந்து குறைச்சிட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது எஸ்ஏ டைப் 10 மார்க்ஸு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வந்து நிறையா கொடுக்கணும். அடுத்து டெஸ்ட் ஐட்டம்ஸில் வந்து அவங்களோட எபிலிட்டி, அதாவது அவங்களோட மெமரி பவரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அவங்க எதாக இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும். அவங்களோட மென்டல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்னென்ன ஸ்கில்ஸ்னால் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தசிஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கிரேட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். மார்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிரேட்ஸை வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி அடாப்ட் பண்ணால் அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு லெசனை வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் என்ன, கொஸ்டின்ஸ் என்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும், என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரூபிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து தெரிய வரும், நம்ம வந்து நமக்கு என்ன நடத்த போகிறாங்க, என்ன ஒர்க் கொடுக்க போகிறாங்கங்கிறது வந்து தெரிய வரும்.
லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ அசஸ்மெண்ட் சிஸ்டமும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸும் சரி, அது ரெண்டுமே வந்து மாடிஃபைடாக இருக்கணும். ஓப்பன் புக் சிஸ்டம் ஆஃப் அசஸ்மெண்ட். Open book system of assessment. Two forms of open book examinations, kinds of materials used in open book examinations, kinds of questions finding place in open book examinations, misconception about open book examinations, advantages of open book examination system, disadvantages of open book examinations. இது வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனோட 2 ஃபார்ம்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அதோட என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். இப்போ ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனோட மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஒரு தவறான எண்ணங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோங்கிறத பார்க்க போகிறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Open book system of assessment. These type of assessment allow students to take text or resource materials, reference books, notes prepared by them into the examination hall. இந்த சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அலோவ் பண்ணுதுன்னா, அவங்களோட டெக்ஸ்ட் புக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட நோட்ஸாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே வந்து கொண்டு போகலாம். இப்போ நார்மல் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் நடத்துவாங்க, அதை நம்ம படித்து எழுதுவோம். ஆனால் ஓப்பன் புக் சிஸ்டமில் வந்து அப்படி கிடையாது. நம்ம புக்கை பார்த்து தான் வந்து கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவோம் எக்ஸாமில், அதுவும் காப்பி பண்ணி தான் எழுதுவோம். Use them to identify the relevant answers for the questions asked in the written examination to present their final answers. அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸை வந்து நம்ம தேடி அதை வந்து நம்ம எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இதுதான் ஆன்சர்னு ஃபைனல் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமினேஷனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். These kind of assessment system tries to test the ability of students to find and apply the information and knowledge, statistical data, present tense, sittings, quotes, etc. from various sources in preparing their answers within the given limit. இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி என்னங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து கொண்டாந்துருக்காங்க. என்னென்னா, அவங்க இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனில் அப்ளை பண்ணி அதுக்குண்டான கொயட்ஸ் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி தான் தீருவோம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த கொடுத்துருக்க லிமிட்குள்ளே நம்ம பண்ணுறோமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 forms of open book system. இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனோட 2 ஃபார்ம்ஸ் என்னங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஆன்சரிங் த டெஸ்ட் ஃப்ரம் ஹோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்கூல் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டீச்சர் இருக்கிறப்ப வந்து நம்ம படித்த நோட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த மெட்டீரியல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதுறது தான். ஆன்சரிங் த டெஸ்ட் ஃப்ரம் ஹோம்னா, நம்ம வீட்டிலேருந்தே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் வந்து எழுதுறது. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின் பேப்பர் given to them in the presence of invigilators in the exam hall and submit their answer scripts within the time limit for the examination usually conducted in schools. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் உட்கார வச்சுருவாங்க, அவங்களுக்கு உண்டான கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்து இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் அவனுக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே அவனோட ஆன்சர்ஸ் பூரா எழுதி அவன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் students are only allowed to refer the text and other resource material which they have taken to the examination hall before the start of examination and prepare answers. ஆனால் இதுக்கும் நம்ம நார்மல் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் மெத்தடில் நம்ம புக் கொண்டு போக மாட்டோம், ஆனால் இந்த மெத்தடில் நம்ம புக் கொண்டு போவோம். நமக்கு தேவையான புக்ஸ் கொண்டு போய்க்கலாம், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் கொண்டு போய்க்கலாம்.
அதை கொண்டு போய் நம்ம பார்த்து அதுக்குண்டான ஆன்சர்ஸை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், ஆன்சரிங் த டெஸ்ட் ஃப்ரம் ஹோம். In this method, students could take the question paper to home, prepare their answers and return the answer script the next day. இது என்னென்னா, இந்த மெத்தடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அதுக்குண்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதிட்டு அடுத்த நாள் கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த செகண்ட் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா கைட்ஸ் யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ தான் லிமிட்டட் புக்ஸ்ன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களாவே ஆன்சரை எழுதணும். இதில் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணணும். இதில் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா, ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு பொருளை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இல்லாட்டி கான்ட்ராக்ஷன் மூலிமாவும் கேட்கலாம், இல்லாட்டி லாஸ் மூலிமாவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இதில் கேட்பாங்க. நோட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று எஸ்ஐ டைப்பில் இருக்கும், அப்படி இல்லாட்டி ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், இல்லாட்டி ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த 3 ஸ்டைலை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்து தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ். Textbook, reference books, note prepared by the respective students are usually allowed for students to refer and prepare their answers in the open book examinations. Guides available in the market are not permitted. The number of reference materials used in the open book examinations are not restricted. The only restrictions imposed is that students should prepare answers individually of their own without seeking the help of others. இவங்க வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணலாம், நோட்ஸ் அவங்களாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். கைட்ஸோ இல்லை ஒரு ஆத்தரோட கைடோ இல்லை அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான கைட்ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. எத்தனை புக்ஸ் வேணாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் யூஸ் பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலாக தான் வந்து ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். யாரோட ஹெல்ப்பும் வந்து கேட்கக்கூடாது, யாரும் ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபைண்டிங் பிளேஸ் இன் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, டெஸ்ட் ஐட்டம்ஸ் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் டு நாட் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி எபிலிட்டி டு ரீகால். இந்த டெஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட மெமரியோ இல்லை அவங்களோட எபிலிட்டி டு ரீகால், மெமரி பண்ணதை ரீகால்க்கு உண்டான எபிலிட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே இருக்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டி சொல்யூஷன்ஸாக இருக்கும். இந்த 3ல் வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களா கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணி தான் வந்து எழுதணும். அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி தான் எழுதணும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு டாப்பிக்லேருந்தோ ஒரு யூனிட்லேருந்தோ டைரக்டான கொஸ்டின்ஸ் வராது, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். டிமாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்பேர், கான்ட்ராஸ்ட், டிஃப்ரென்ஷியேட், எக்ஸ்பிளைன் த contractions among the laws, the ability to refer some book or resource materials, spot the relevant information and apply them approximately in needed ways. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பேர் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறது, அப்படி இல்லாட்டி லாஸை வந்து ஒரு கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ண சொல்லி கேட்குறது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி the ability to refer some books and resource materials, அவங்களோட எபிலிட்டி வந்து புக்ஸை ரெஃபர் பண்ணி எழுதுறதுல எப்படி இருக்குங்கிறது கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சி, அந்த கொஷினுக்கு ஆப்டான இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சி அதை தான் வந்து அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது.
அதுக்கப்புறம் இதில் வந்து டைம் லிமிட்ங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ நேரங்கிறதெல்லாம் கிடையாது. முன்னாடியே வந்து அவங்க வந்து அந்த புக்கை வந்து ஒரு ரீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை ரீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுத முடியும். அப்படி இல்லாட்டி அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சரான்னு கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு. இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் வந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்து ஒன்று எஸ்ஏ டைப்பாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், அப்படியே இல்லாட்டி ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் இருக்கும். அந்த ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே பாயிண்ட்ஸ் தான் திருப்பி இங்கே வந்திருக்கு. என்னென்னா ஒரு டீச்சர் தான் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிற ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை வச்சு தான் வந்து அந்த கொஷின்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. மிஸ்கன்செப்ஷன் அபவுட் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ். வெரி ஈஸி டு சக்சீட். No previous reading of books is required. Using the information from books as such is possible. More number of books taken to the examination hall, more will be the marks obtained. Very easy to succeed. டைரக்ட் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காதப்ப வந்து நமக்கு புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது. அப்படி ஆன்சர் பண்ணுறப்ப நமக்கு வந்து டைமிங்லேருந்து எல்லாமே வந்து லேட் ஆகும். அதனால் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களோட எபிலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது அவங்க கரெக்டான புக்கை எடுத்திருக்காங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதா இருக்கணும். அப்படி அவங்க கரெக்டான புக் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை வந்து கரெக்டாக செக் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து ஆப்டாக எடுத்து எழுதிடலாம். அப்படி அவங்க கரெக்டான புக் எடுக்கலை அப்படின்னா அது அவங்களால எழுத முடியாது. நோ ப்ரீவியஸ் ரீடிங்ஸ் ஆஃப் புக்ஸ் இஸ் ரெக்வயர்டு. அது வந்து ஒரு தவறான எண்ணம் தான். ஏன்னா வந்து இப்போ ஒரு புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணாமல் போய் டைரெக்டாக போய் எக்ஸாமில் உட்காந்து எழுதணும்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. பக்க அங்கே போய் முழிக்க தான் செய்வோமே தவிர அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எழுத மாட்டோம். அதே இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து அந்த புக்கை ரீட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம அந்த ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம எழுதிடுவோம். அப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க டைம்குள்ளே வந்து நம்மளால் எக்ஸாமையும் முடிக்க முடியும். யூஸிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் புக்ஸ் as such as possible. இப்போ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸாக அப்படியே வந்து நம்ம வந்து ஆன்சர் அந்த கொஷின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸில். அந்த டைமில் வந்து அந்த கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அப்ராக்சிமேட்டாக அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். more the number of books taken to the examinations hall, more will be the marks obtained. இது வந்து ஒரு ஃபால்ஸ் தான். ஏன்னா வந்து இந்த ஐடியா வந்து ஒரு சரியில்லாத ஐடியா. ஏன்னா வந்து ஒரு ஃபால்ஸான ஐடியா தான். இப்போ நம்ம வந்து டைம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி எழுதணுங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால் நம்ம எடுக்கிறப்பவே வந்து ஒரு கரெக்டான புக்கை செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் ரொம்ப முக்கியமான புக்ஸை மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த புக்ஸை யூஸ் பண்ணோன்னா நம்மளால் கொஞ்சம் மார்க்ஸை வந்து ஒரு நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து லீட் பண்ணும். அப்படி நல்ல புக் எடுத்துகிட்டு போனால் அந்த புக்ஸ் மூலிமா நம்மளால் ஒரு நல்ல மார்க்ஸை வந்து எக்ஸாமினேஷனில் ஆப்டெயின் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் புக் சிஸ்டம். இந்த ஓப்பன் புக் சிஸ்டமால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி பண்ண தேவையில்லை. கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, டேட்டாஸாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து அவங்க மெமரி பண்ண தேவையில்லை. அப்படியே போய் பார்த்து எழுதுறது தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு நாலேஜ் வந்து இந்த இது மூலிமா கெயின் ஆகும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எபிலிட்டி வந்து நிறையா எபிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணலாம். இப்போ மற்ற புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு எபிலிட்டி ஆஃப் கலெக்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிந்தசைசிங்னா வந்து சுருக்கமாக எழுதுற கட் ஷார்ட் பண்ணி நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா எக்ஸாமில், அதுதான் வந்து சிந்தசைசிங். இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக இல்லைனா டைம் பார்த்ததுன்னா அதை வந்து கட் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு உண்டான எபிலிட்டி நமக்கு டெவலப் ஆகும். இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் புக் சிஸ்டம்.
டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டாக என்ன இருக்கக்கூடியதுன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து புக்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து லைப்ரரியில் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புக்கு கிடைக்கிறதுக்கு இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சில புக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனால அவங்களுக்கு புக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டைமில் வந்து நமக்கு டெஸ்கோட ஸ்பேஸ் வந்து பத்தாமல் இருக்கும். புக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த டெஸ்க் வந்து பத்தாது. ஏன்னா வந்து நிறைய புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணி எழுதுவோம். அப்படிங்கிற டைமில் வந்து நமக்கு உட்கார்றதுக்கு இடம் இருந்தாலும் சரி, நமக்கு புக் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டைமும் பத்தாது. ஏன்னா நிறைய புக்ஸை தேடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு அந்த டைம்குள்ளே வந்து நம்மளால் எழுதி முடிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து டைம் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் என்ன ஒரு அன்ஃபெமிலியராக இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. அந்த எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் டைம் எழுத போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், ரொம்ப பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்மளால் எழுத முடியாதாங்கிற பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸு அண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போயிருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லாஸ்ட் என்னென்னா, ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி எழுதுறதுலேயே வந்து டைம் போயதுனால நிறைய ஃபுல் கொஸ்டின்ஸுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாதனால அவங்களால ஹை மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து disadvantages. Thank you for watching my video.